இருக்கிறவங்கள அரவணைச்சு பழையபடி அரவணைச்சு பண்ணா ஓபிஎஸ் நல்லா பண்ணுவாரு. இல்ல யாருமே தேவையில்ல, நம்ம தான் இருக்கணும், நம்மளை சுத்தி நம்ம கீழே தான் இருக்கணும் ஆளுங்க, யாரும் நம்மளை விட்டு விளாடக்கூடாது, நம்ம எடுத்து கேள்வி கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சாருன்னா இபிஎஸ் கண்டிப்பா வர மாட்டாரு, ஓபிஎஸ் வந்துருவாரு. அம்மா இருந்த போது உள்குழப்பம் எதுவுமே கிடையாது. கரெக்டா அவங்க இருந்தாங்க, அவங்க கீழே எல்லாமே செயல்பட்டு இருந்தாங்க. அவங்க எப்போ போனாங்களோ அப்பயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு எந்த மாதிரி பதவி கிடைச்சது, இதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பயன்படுத்திக்கல. கூட கூட்டணியா ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்னா கூட்டணியா இருந்தாங்கன்னா அது பலமே வேற. கூட்டணி உடஞ்சி இப்போ 4ஆ பிரிஞ்சுக்கிறாங்க. 4ஆ 3ஆ பிரிஞ்சுக்கிறாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அம்மா தனி, அப்புறம் இப்போ நான் செங்கோட்டையும் தனியா போற மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலை இருந்தா பக்கத்து ஏடி வங்கக்காரன் அந்த கட்சியிலே ஊர்னவன் யாருக்கு ஓட்டு போடுவோம்? இது யாருக்கு சாதகமா போகணும்னாக்கா புதுசா வர விஜய்க்கும் ஆளுநர் ஆட்சியாளர்களுக்கும் சாதகமா போகும்.